ஜெய ஓம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். எண்ணங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நம்ம எண்ணங்கள் எப்படி இந்த உலகில் பதிகின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்ம இப்படி நினைக்கலாம், இது இந்த பிரபஞ்சமே இறைவனுடைய எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் இறைவனுடைய எண்ணங்கள். இறைவன் எப்படி செயல்படுத்துகின்றான் என்பது நாம் ஒரு சாட்சி. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு நாம் ஒரு சாட்சி. அதில் நம்மளுடைய மனம் அற்புதமானது ஒன்று. அந்த மனதின் தாண்டிய எண்ணங்கள் அற்புதமானது. அந்த எண்ணங்கள் இந்த உலகில் பதிய வைத்துகின்றது. ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னா ஒரு எண்ணங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அணுக்கள், அதாவது எப்படி சொல்லணும், அந்த அணுக்கள் ரீதியாக நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், பேசுகிறோம், செயல்படுறோம், இது எல்லாமே ஒரு காட்சி பொருளாக பதிவு வைத்து விடுகின்றது. அது எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப மைல்டு. அதாவதுன்னா இப்போ நம்ம காட்சி பொருளை பார்க்கணுன்னு ரொம்ப ஏறதால அது அப்போ 0 பாயிண்ட்டுக்குள்ளே அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம அதுக்குள்ளே போகும்பொழுது இந்த காட்சி பொருளெல்லாம் பதிவாய்க்கப்படுகின்றது. அப்போது நம்ம அந்த அந்த ஒளிக்குள்ளே போகும்போது நம்ம இந்த அட்மாஸ்பியருடைய எண்ணங்களை தெரிந்து கொள்ள முடியும். அதனால் ஒரு காலங்களில் ஞானிகள் முனிவர்கள் எல்லாமே அவங்களுடைய சிந்தனை வழியாக இங்கு என்ன நடந்து இருப்பது என்பதை கவனித்தார்கள். நல்லா கவனிங்க. எப்படி அவங்களால அதை கவனிக்க முடியும் அப்படின்னா, காலம் கடந்தவர்கள் அவங்களுடைய எண்ணங்கள் அங்கே இருக்கும் பதிவான எண்ணத்திற்குள் உள்நுழைந்து இங்கு என்ன நிகழ்வு நடந்து இருக்கிறது அவங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஞானிகள் அவங்களால் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாராலையும் அந்த நிகழ்வுகளை நம்ம கேப்சர் பண்ண முடியும், பிடிக்க முடியும். அப்படின்னா நம்ம அதுக்கான தயாராக வேண்டும். தயாராகாமல் அதுக்குள் நம்ம செல்வது கடினம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடங்களில் ஒரு ஞானிகள் சென்று கொண்டு இருக்கான்னு வைத்துங்களேன். அந்த இடம் ஒரு ஓப்பன் பிளேஸ். அந்த ஓப்பன் பிளேஸில் போகும்போது அவருக்கு டக்குன்னு சடன்லி தோணுது, இந்த இடங்களில் ஏதோ ஒரு சிவாலயம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு அந்த இடங்களில் அந்த எண்ணெய் ஊடுருவல் பார்க்கும்போது அந்த இடங்களில் உண்மையாலுமே தோண்டி பார்க்கும்போது ஒரு சிவாலயம் புதைந்து இருப்பதை நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எப்படி அவருக்கு அந்த எண்ணங்கள் தோண்டி இருக்கும். அப்போது அந்த எண்ணெய் பதிவுகள் ஏற்கனவே அங்கு பதிய வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பதிய வைத்த எண்ணங்களை நாம் அதுக்குள் ஊடுருவி சென்று பார்க்கும்போது அதை நாம் வெளிக்கொண்டு வர முடியும். அதனால எண்ணெய் பதிவுகள் மனிதனுடைய எண்ணங்களுக்கு ஏன் மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் கவனியுங்கள். நல்ல எண்ணங்களுக்கு நல்விதமான நேர்மறையான எண்ணங்களால் இந்த உலகம் சுபிட்சமாகும். ஆனால் எதிர்மறையான எண்ணங்கள் கெடுதல் ஏற்படுகின்றது. நாம் விதைக்கின்றோம், நாமளே அறுவடை செய்கின்றோம், இல்லையா? ஆனால் நீங்கள் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் தூய்மையாக இருக்குமானால் உங்களை சுற்றி உள்ளவர்களும் தூய்மையான எண்ணங்கள் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். உங்களுடைய அந்த நேர்மறை எண்ணங்கள் அவர்களையும் நேர் மனிதர்களாக மாற்ற முடியும். ஆனால் அதுவே எதிர்மறை எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பினும் நீங்கள் அதற்குள் போகும்பொழுது மாட்டிக்கொள்ளப்படுவீர்கள். ஆனால் இந்த யோக நிலையில் இருப்பவர்கள் தன்னுள் அதிகப்படியான நேர்மறை சக்தியை தனக்குள் ஏற்றும் பொழுது அங்கு நேர்மறை எண்ணங்களாகி மாற்றிவிடும். என்று தீயவர்களை எண்ணங்களை மாற்ற முடியும் அவர்களால். அந்த மாதிரி ஜீசஸ் நிறைய பேரை மாற்றிருக்கிறாரு, ஆதிசங்கரர் மாற்றிருக்காரு, நபிகள் நாயகம் மாற்றிருக்கிறாரு, அவங்கள நல்வழிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். இங்கே மதங்கள் எல்லாமே ஒரு மார்க்கங்கள், ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கங்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, அவ்வளவுதான். ஆனால் இறைவன் என்பது ஒருவனே. அவன் மதங்களுக்குள் நிகழ்வதே கிடையாது. மதங்களுக்கு அப்பாற்பட்டவன். அப்போ அவனுடைய இந்த பிரபஞ்சமே அவனுடைய எண்ணங்கள். நாம் அதனுள் இருக்கும் முன்பு அவன் எண்ணங்களை நாம் அறிவதற்கு முதலில் நம்மளுடைய எண்ணங்களை தூய்மையாக்க வேண்டும். அப்போதுதான் அந்த எண்ணங்கள் உட்பட்ட ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் தியானங்கள், ஞானங்கள், கோட்பாடுகள் எல்லாமே அதோடைய தெரிந்து கொள்வதற்கு, இறைவனை தெரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு தான் முயற்சி. அப்போ இந்த எண்ண பதிவுகளை நாம் தூய்மையான எண்ணங்களாய் பதிவு வைக்கும் பொழுது நம்மளுடைய வீடு சுபிட்சமாக்கப்படும். அதனால தான் நல்லா கவனிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துருக்கீங்களோ அப்போ இறைவனுடைய வாசங்கள் அதிகமாகும் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது கூற்று உண்மைதான். அதில் மாற்றங்களே கிடையாது. எப்படி ஒரு துர்நாற்றத்தை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம் முகம் சுழித்து அதை நம்ம தவிர்க்கின்றோமோ,
அதுபோலவே நல்ல நறுமணங்கள் உள்ள ஒரு வீட்டு வாசங்களை நாம் வந்து மன நிம்மதிகளை பெறுவதற்கு வாய்ப்பு. அதுக்குன்னு வந்து சென்ட் வாங்கி அடிக்கிறது கிடையாது. நமக்குள்ள ஒரு நறுமணங்கள் உள் தோன்றும் என்பதே அவன் தெரியாது. அதாவது நேர்மறை எண்ணங்கள் நமக்குள் அதிகமாக இருக்கும்போது நம் உடல் ரீதியான வாசனைகள் உள்ளிருந்து வெளிப்படும் என்பதை வள்ளலார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நம் உடல்லேருந்து வாசனைகள் வரும். அந்த வாசனைகள் வெவ்வேறு விதமாக இருப்பதற்கும் வாய்ப்பு. அவங்களுடைய அந்த தவ வலிமைக்கு ஏற்ற மாதிரி அந்த வாசனைகள் வந்து வெளிப்படும். அப்போ என்னென்னா, இந்த எண்ணங்கள் வந்து பல லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த எண்ணங்களுடைய அந்த பதிவுகள் வந்து மறையவே மறையாது. அதை அழிக்கவும் முடியாது. அது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படின்னா மகாபாரத போர் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மகாபாரத போர் நடந்துக்கும்போது எதிரிகளை வீழ்கிறதுக்கு வந்து பாண்டவர்கள் வந்து அம்பு வீசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதில் அவர் வந்து துரியோதனன் வந்து ஒரு இடங்களில் நின்று அம்புகள் அவர் மீது படவே இல்லை. தொடர்ந்து இவங்க அம்பு வீசிக்கிட்டே அவர் படவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அது காலத்து முன் ஜென்மத்தில் அந்த இடங்கள் வந்து யாகம் வளர்த்தப்பட்ட இடங்கள். அதனால்தான் அது மேல் நின்று அவன் வந்து அம்பை தொடுக்கும் பொழுது இவர் பாண்டவர்களுடைய அம்புகள் வந்து உடைக்கப்படுகின்றது. ஆனால் அவர் வந்து ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள். உடனே வந்து கிருஷ்ண பரமாத்மா அந்த இடங்கள் வந்து முன் யுகத்தில் வந்து அது வந்து பெரிய யாகக்கூடமாக இருந்தது. அதனால தான் இன்னமும் அதோடைய வைப்ரேஷன் அங்கே இருக்கிறதுனால அவனை பாதுகாக்கின்றது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அவனை எப்படியா இருந்தாலும் அது வந்து விலகும்பொழுது நம்ம அவனை எளிதாக அடித்து விடலாம் சொல்லும்போது அவரை வந்து ஒரு தந்திரங்கள் பண்ணி வீழ்த்து விடுகின்றார். இது வந்து நம்ம கதைகளாக இருந்தாலும் ஜென்மம் கடந்து ஜென்மம் அதாவது என்னென்னா அந்த யுகங்கள் கடந்தும் கூட அந்த எண்ணங்கள் வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. யுகங்கள் கடந்து இப்போ 4 யுகங்கள் கடந்தால் கூட நம்ம அந்த அட்மாஸ்பியருக்குள்ள ஒரு விஷயங்கள் வந்து மாறவே மாறாது அப்படின்னு வந்து மகான்கள் ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து அதை தெரிந்து கொள்ள முடியும். காலம் கடந்து தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எப்படி நம்மளால தெரிந்து கொள்ள முடியும்? தெரிந்து கொள்ள முடியுமே தவிர ஆனால் அதனுடைய ஆட்சிகள் நம்ம வந்து செய்ய முடியாது. ஏன்னா அது இறைவனுடைய ஆட்சி. நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் என்னென்னா ஆதிக்கங்கள் செலுத்த முடியாது. அது இறைவனுடைய வேலைகள். நமக்கு வந்து அந்த வேலையே கிடையாது. அவனுடைய பார்வைகள் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கூட அந்த ஞானங்களை வந்து கொடுக்கின்றான். இறைவனை ஞானங்களை கொடுக்கின்றான். அவன் அதை கடந்து அவன் தான் இந்த உலகத்தில் ஆட்சி செய்கின்றான். அவன் தான் அதை வந்து என்ன நடக்குதுன்றதை டிசைட் பண்ணாங்க. டிசைடிங் அத்தாரிட்டி எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்வையாளன், அவ்வளோதான். அதில் நீ இறைவனை நினைக்கும் பொழுது நீ அவனை அருகில் நீ சென்று அவனிடம் கரைந்து விடுவதற்கான முயற்சிகள் பண்ணும்போது அவன் கருணையை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அதாவதுன்னா அவனுடைய ஐக்கியமாகணுன்றதுனால அவனுடைய கருணை வந்து நமக்கு மிக முக்கியம். அதனால் வந்து இறைவனை வந்து நம்ம அதிகமாக நேசிக்கும் போது இறைவன் மீது நாம் அன்பு செலுத்தும் போது அவன் நம்மிடம் அன்பு செலுத்துவதற்கு அதிகப்படியாக வாய்ப்பு கூறுகள் உண்டு. ஆனால் நாம் இறைவனின் அன்பை நாம் எதிர்பார்ப்பதே கிடையாது. நாம் இறைவனின் கைகளை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். கைகள் அப்படின்னா வியாபார நோக்கங்கள், இது வேணும் அது வேணும் காசு வேணும் பணம் வேணும் எல்லாமே யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுவுமே கேட்கலனாலும் அது நடக்க தான் செய்ய போகுது. கேட்டாலும் உனக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். இதுதான் வினை பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினை பயன்லேருந்து நீ மீண்டு வருவதற்கு இறைவனுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை பெற வேண்டும். அதனால தான் வந்து வள்ளலார் சொல்கிறார், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அவருக்கு வந்து ஒரு கருணை இருக்குது உன் மேலே. நீ என்ன தான் தப்பு பண்ணாலும், ஏன்னா அவருடைய குழந்தைகள் இல்லையா, என்ன தான் தப்பு பண்ணாலும் அவர் வந்து அது உன்னை வந்து மீட்டெடுக்க வந்து அவர் வல்லவராக ஆகின்றார். அதனால தான் அவர் வந்து நம்ம மகா பெரியவர், அவர் மகா பெரியவர் அப்படின்னு சொல்கிறோம். அவரை வந்து கடவுள் சொல்கிறோம், அவரை இறைவன் சொல்கிறோம், பிரபஞ்சம் சொல்கிறோம், பேருணர்வு சொல்கிறோம், பேரு அண்டங்கள் சொல்கிறோம். இது எல்லாமே வந்து அதனால ஏன்னா கருணை வடிவானவர். அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கே நம்ம ஆனால் ஒரு சமயங்கள் பாருங்கள், நம்ம என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு கணம் கூட அவர் வந்து நம்மளை கைவிட்டதே கிடையாது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்வது, நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லை, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட இறைவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உனக்கும் செய்வார் எனக்கும் செய்வார் அப்படின்னு அதில் மாற்றங்கள் கிடையாது. என்னென்னா அதுக்கு வந்து ஒரு கதை என்ன சொல்கிறேன்னா, இறைவனுக்கு அதாவது பக்தர்கள் அதிகம். அவர் 2 புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள். ஒன்று இறைவனுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் என்று, இன்னொன்று வந்து பக்தர்களுக்கு இறைவனை யாரால் பிடிக்கும் என்று. அதனால் அந்த புத்தகங்களில் இறைவனுக்கு யார் பிடிக்கும் என்ற புத்தகத்தில் தான் நம்ம இடம்பெற வேண்டும். எப்படின்னா இறைவனுடைய சிம்மாசனத்தில் நாம் அமர வேண்டும். அதுக்கான முயற்சிக்க வேண்டும். அதுக்கு என்ன ஒன்றும் சிம்பிள் லாஜிக். நல்லதை செய்யும் போது இறைவனுடைய
இறைவனுடைய இதயத்தில் நம்ம வீற்றிருக்க முடியும். தீயதை செய்யும்போது அவன் கண்ணில் படாமல் நாம் ஒதுங்கி செல்லப்படுகின்றோம். அவ்வளோதான் விஷயங்கள். நாம் சரி, எண்ண பதிவுகள் வந்து இந்த அணுக்கள் மூலம் இங்கு துகள்கள் மூலம் பதிவாக்கப்படுகின்றது. இப்போ எண்ணங்களை சொல்கிறோம். இதுக்கு ஒன்று இன்றைக்கும் வந்து ஜப்பானில் வந்து நிரோசமா நாகசாமியில் குண்டு வீசப்பட்டதோடைய அந்த கதிர்வீச்சு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது சொல்கிறாங்க. அதனால தான் அந்த இது எல்லாமே வந்து குள்ளமாக இருக்கிறாங்க. குள்ளமாக தான் குழந்தைகள் பிறக்குது. ஒரு ஹைட்டுக்கு மேலே வளரல. இன்னமும் அந்த ரேடியேஷன்ஸ் எத்தனை வருஷம் நடந்து முடிந்தாலும் அதோட ரேடியேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு அணுக்களுக்குள்ளே பதிவாக்கப்படுகின்ற துகள்கள் நல்லா கவனிங்க. ஆனால் அந்த எண்ணங்கள் எப்படி வந்து பதிவாக்கப்படுகிறது, அதை விட பல மடங்கு உள்ள சக்தி வாய்ந்தது எண்ணங்கள். அப்போ இந்த எண்ணங்கள் வந்து இந்த இடங்கள் நம்ம அதனால தான் வந்து என்னென்னா நல்ல மந்திரங்கள், நல்ல யாகங்கள், தெய்வீக பாடல்கள் இதெல்லாம் நம்ம பாடும்போது, நம்ம வீட்டிலேயே கூட சரிங்க, தெய்வீக பாடல்கள் நல்ல எண்ணங்களை வகுக்கும்போது அந்த அந்த இடத்துடைய அட்மாஸ்பியர் வந்து மாறவே மாறாது. அங்கு நல்லது மட்டுமே நடக்கும். என்றுமே தீயதை நடக்க வாய்ப்பு குறைவு. என்னதான் நீ வந்து கர்ம வினைக்கு உட்பட்டாலும் நீ நல்ல அட்மாஸ்பியருக்குள்ளே நீ இருக்கும் பொழுது அது வந்து உன்னை வந்து தாங்கிக் கொள்ளும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குன்ட்டு என்னென்னா அதுக்கு ஒரு கதை என்ன சொன்னேன். ஒருத்தர் என்ன பண்ணான்னா பயங்கர, அதாவது அக்குறும் அநியாயம்லாம் நிறைய பண்ணிவிட்டு அவனுடைய இறக்கும் தருவாய் என்ன பண்ணனா, அந்த மார்கழி மாதம் அந்த சொர்க்க வாசல் திறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டா நேராக சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டு ஒரு கதைகள் உண்டு. இவன் கரெக்டாக என்ன பண்ணலாம், இவன் பண்ணுறது எல்லாமே ஃப்ராடு தானே, எல்லா அட்டுடைய அழியங்கள் எல்லாமே பண்ணியிருந்தேன்னா அந்த நாளில் வந்து அவன் வந்து இறந்து விடுகின்றான். உடனே என்னென்னா அங்கேருந்து வந்து சொர்க்க வாசல் திறக்கிறதுனா அந்த புஷ்ப விமானங்கள் வருது. அவனை வந்து அழைத்து கொள்ள அந்த தேவர்கள் வராங்க, அந்த சொர்க்கத்துக்கு அழைத்து கொள்ள. இவனுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நம்ம எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகிற எண்ணங்கள். அப்போ அந்த செகண்டுக்கு அவன் மேலே போயிட்டு அந்த சொர்க்கத்தில் உள்ள என்ட்ரி ஆகிட்டு திரும்ப வந்து அவனை நரகத்துக்கு வந்து அழைத்து செல்கின்றார்கள். உடனே வைக்கிறான், இந்த மாதிரி வந்து மார்கழி மாதத்தில் வந்து இறந்தால் இந்த சொர்க்கவசம் திறமை நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகலான்றது வந்து அப்போ பொய்யா அப்படின்னு வந்து கேள்வி கேட்கணும்னு சொல்கிறான். அது உண்மைதான். ஆனால் நீ அது அந்த நாளில் இறந்ததுனால் மட்டும்தான், அதனால்தான் உன்னை வந்து உள்ளே அழைத்து கொண்டு போகணும். ஆனால் நிரந்தரம் கிடையாது. ஆனால் உன்னுடைய கணக்குகள் இருக்கு இல்லையா, அதனால் நீ வந்து நரகத்துக்கு போயே ஆக வேண்டும் என்று நரகத்துக்கு அழைத்து செல்கிறார். இது நம்ம கதைகளாய் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சாராம்சங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன தான் வந்து பண்ணாலும் ஆனால் திருந்த வேண்டும் சொல்கிறாங்க. திருந்தும் பொழுது பகவான் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார். அதை நீங்கள் வந்து நல்லா கவனிங்க. பகவான் திருந்தும் போது நமக்கு வாய்ப்பு, ஆனால் திரும்ப மீண்டும் நம்ம அந்த தவறுகளை வந்து செய்யாத இருக்க வேண்டும். அப்போ தான் பகவானுடைய கருணைகள் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். சரி, இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆழ் மனதுடைய எண்ணங்களை வந்து பார்ப்போம்.